ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலகிருஷ்ணன். இந்த செஷனில் நம்ம இனிஷியல் ஜென்ரல் சேஃப்டி அண்டு பிபிஇ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல வாட் இஸ் சேஃப்டி? சேஃப்டினா என்ன? சேஃப்டி இஸ் எலிமினேட்டிங் ரிஸ்க் ஃப்ரம் சரௌண்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ அச்சீவ் டாஸ்க் இன் அவர் ஏரியா without any accident. Eliminate the cause of injury, prevent other from being injured. சேஃப்டி நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஒர்க் ஏரியாவை சுற்றி நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது, அடிப்படக்கூடாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறது தான் சேஃப்டி. வாட் இஸ் பிபிஇ? பிபிஇ பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ். பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது பர்சனல் நம்மளை, ப்ரொடக்டிவ் பாதுகாக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்கள், நம்மளை பாதுகாக்கிற உபகரணங்களை தான் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல எதா ஆபத்து இருந்தால் அதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் பிபிஇன்னு சொல்லுவோம். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பிபிஇன்றது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு விஷயம். என்ன? Employees are requested to provide a hazard-free work area. Workmen must be protected against potential hazards. Personal protective equipments can help protect workmen when used correctly. இதில் இங்கே ஹசார்ட்ஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஹசார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உபகரணமோ இல்லை நம்ம சுற்றுவட்ட காலநிலையோ ஏதோ ஒருனால நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, அதை ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹசார்ட்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பிபிஇ யூஸ் பண்ணுறோம். நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கீழே பார்க்கலாம். அது வாட் இஸ் ஆக்சிடென்ட்? It is unplanned, unintended occurrence which resulted in injury, property damage or both during the course of employee. நம்ம வேலை செய்யும் போது நம்மளை அறியாமல் நடக்கிற ஒரு விஷயத்தை ஆக்சிடென்ட், அதனால் பாதிப்பு என்னென்னா நமக்கு அடிபடுறது, இல்லை நம்மளோட பொருட்கள் எதாக இருந்தால் அது டேமேஜ் ஆகுது, இல்லை ரெண்டும் சேர்த்து நடக்கிற விஷயத்தை தான் ஆக்சிடென்ட்னு சொல்கிறோம். ஆக்சிடென்ட் கெட் இன்ஜுரி கிளாசிஃபைட் 2 கேட்டகரி. ஒரு ஆக்சிடென்ட்னால ஏற்படக்கூடிய அடிப்படுறது, ஒருத்தர் காயமடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதை 2 வகையாக சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில். ஒன் ஃபார் அன்சேஃப் ஆக்ட், செகண்ட் ஃபார் அன்சேஃப் கண்டிஷன். அன்சேஃப் ஆக்ட், an unsafe act is something somebody does which may lead to an accident. Unsafe conditions means working conditions of physical environment or mechanical characters which could lead to an accident. Unsafe act என்றது ஒரு தனிப்பட்ட நபர் அவரோட மிஸ்டேக், அவரோட தவறுதனால ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்லாம் அடிப்படுது அப்படின்னா அது அந்த இண்டிவிஜுவல் மிஸ்டேக், அதை தான் அன்சேஃப் ஆக்ட்னு சொல்கிறது. அன்சேஃப் கண்டிஷன் அப்படின்றத நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் நம்ம சுற்றுப்புற சூழல்னால் ஏற்படக்கூடிய வலி, இன்ஜுரி, அதுக்கு காரணம் அன்சேஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன், இது ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ லெஃப்ட் சைடில் அன்சேஃப் கண்டிஷன், ஒரு ஃப்ளோரில் ஒரு ஆயில் ஏதோ சம்திங் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அங்கே போர்டை வச்சுருக்காங்க. இஸ் வெட் ஃப்ளோர் ஏரியா சேஃப்டி அப்படின்றதுக்காக போர்டு வச்சுருக்காங்க. இதான் இப்படி தான் வைக்கணும். இந்த மாதிரி இடத்துல பர்சன் பை வாக்கிங் நடந்து போகிறாரு, இப்போ வழிக்கு விழுந்துட்டாரு, அவருக்கு என்ன அடிபட்டுச்சு அப்படின்னாக்கா அது கண்டிஷன், சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியாவில் இருக்க கண்டிஷன். இதே அன்சேஃப் ஆக்ட் ரைட் சைடில் இப்போ பாருங்கள், ஒரு பர்சன் லேடரில் ஒரு ரூஃபில் ஏறி வேலை பார்க்குறாரு. நம்ம ஸ்டாண்டர்டு ஒரு 3 மீட்ரு ஹைட்டுக்கு மேலே ஏறி வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா சேஃப்டி பெல்ட் போட்டு தான் மேலே ஏறி ஒர்க் பண்ணணும்.
வித் ப்ராப்பராக ஹெல்மெட்டு சேஃப்டி திங்ஸ் எல்லாமே பிபிஇ போட்டு தான் வேர் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். இவர் எந்த ஒரு பிபிஇயுமே இல்லாமல் லேடரில் ஏறி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதனால் இவருக்கு எதாவது அடிபட்டு காயமடைந்தா இது பியூராக இவரோட மிஸ்டேக். இதான் வந்து அன்சேஃப் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதான். அடுத்தது வாட் இஸ் ஹசார்ட்ஸ்? A hazard is anything with the potential to cause harm, injury, illness or damage to people, property or the environment, such as a substance, missions, activity or natural event. இந்த ஹசார்ட்ஸும் நான் முன்னாடியே சொன்னதான் நம்ம ஒர்க் பண்ணுற சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியாவில் நமக்கு பாதிப்பை கொடுக்குற ஒரு விஷயம். அது என்வாயன்மெண்ட் சர்க்கிளாகவும் இருக்கலாம், எதாவது பார்த்து எலக்ட்ரிசிட்டி சம்திங் ஏதோ ஒரு இதனால் நம்ம ஹியூமனுக்கு நம்ம மனுஷனுக்கு பாதிப்பை கொடுக்குற விஷயத்த ஹசார்ட்ஸ்ன்னு சொல்கிறது. அதை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. வாட் ஆர் த 4 மெயின் டைப் ஆஃப் ஹசார்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ஹசார்ட்ஸ். இந்த chemical hazards include solvent, adhesive, paint, toxic, dust, etc. Physical hazards, noise, radiation, heat, etc. Biological hazards, infections and disease. Ergonomic, human factor, risk factor is heavy lifting, repetitive movement, motion, vibration. இப்போ இதை வந்து 4 கேட்டகரியாக சொல்கிறாங்க ஹசார்ட்ஸில். ஒன்று கெமிக்கல் ஹசார்ட்ஸுன்றது லிக்யூடாக, அதாவது பெயிண்ட்டு, தின்னர், கெரோசின் இந்த மாதிரி ரிலேட்டடாக வர லிக்விட் ஐட்டம், கெமிக்கல் பவுடர்ஸு இதெல்லாமே வந்து கெமிக்கல் ஹசார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸுன்றது நாய்ஸ், சவுண்டு, ரேடியேஷன், ஹீட்டு. நம்ம ஒர்க் ஏரியாவில் சவுண்ட் அதிகமாக வருது, ரேடியேஷன் ஆகுது, ஹீட் அதிகமாக வருது, இது எல்லாமே ஃபிசிக்கல் ஹசார்ட்ஸ்ன்னு சொல்கிறது. அடுத்தது பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸு, இன்ஃபெக்ஷன் அண்டு டிசீஸு. ஏதாச்சும் சில மெடிக்கல் இண்டஸ்ட்ரி சம்திங் இண்டஸ்ட்ரியில் இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் நோய் கிருமி பரவுற மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா அது பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸு. அடுத்து லாஸ்ட் ஒன் எரோனாமிக் ஹசார்ட்ஸு. இது ஹியூமன் ஃபேக்டர். அந்த தனிப்பட்ட நபர், அவர் தனிப்பட்ட நபர் ஹெவியாக அவரோட லிமிட்டை மீறி ஹெவியாக வெயிட்டு லிஃப்ட் பண்ணுறாரு, அதனால் அவருக்கு எதாவது ஃப்ராக்சர் ஆகுது. இல்லை ரிப்பீட்டேட்டிவ் மோஷன், அன்வான்ட் மோஷன், மோஷன் தான் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அன்வான்டாக எக்ஸ்ட்ரா மூவ் பண்ணுறாரு, அதனால் வராது. அப்புறம் வைப்ரேஷன் ஒர்க்காக நடந்துட்டு இருக்கிற இடத்துல அவர் நின்று வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயத்த இங்கே சொல்லுவாங்க. இதுதான் மொத்தம் 4 கேட்டகரியாக ஹசார்ட்ஸை பிரிக்கிறாங்க. இது சாம்பிள் பிக்சர் ஆஃப் பிபிஇ, பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ். எம்ப்ளாயி ஆர் ரெக்வெஸ்டட் டு ப்ரொவைட் எ ஹசார்ட்ஸ் ஃப்ரீ ஒர்க் என்வாயன்மெண்ட். ஒவ்வொரு தனிப்பட்ட எம்ப்ளாயும் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த இடத்துக்கு தேவையான பிபிஇயை போட்டுட்டு சேஃபாக வேலை செய்யணுன்றது தான் ரூல் சொல்லுது. இது சாம்பிள் பிக்சர் இங்கே கொடுத்துருக்கு. ஒரு விமன் அந்த பிபிஇ எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட்டு, ஏர் பிளக்கு, காகிள்ஸு, க்ளவுஸ் வித் ஸ்லீவ், சேஃப்டி பெல்ட்டு, சேஃப்டி ஷூ, மாஸ்க்கு, ஆப்ரான், ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இந்த மாதிரியான பிபிஇ இதை தான் வந்து பிபிஇன்னு சொல்லுவாங்க, பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த பார்ட்ஸ் எல்லாமே இதை பற்றின டீட்டெயில் கீழே பார்ப்போம் ஒன்று ஒன்று. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ப்ரொடக்ஷன். இங்கே யூஸ் ஃபேஸ் ஷீல்டு வென் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ஹசார்ட் எக்ஸிஸ்ட்: லிக்விட் ஸ்ப்ரே, கெமிக்கல் ஸ்பில்லேஜ், ஃப்ளையிங் சிப்ஸ் அண்டு ஸ்பார்க்ஸு, ஹை ஹீட் ரெக்கார்டு ஸ்பெஷல் ஃபேஸ் ஷீல்டு. இப்போ ஃபேஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஃபேஸ் ஷீல்டு அப்படின்றது இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சைடில் பிக்சரும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதை நம்ம முகத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடான ஸ்ப்ரே பார்ட்டிகள் எதாவது வருது அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோம். கெமிக்கல் எதாவது ஸ்ப்ரே ஆகிற இடம் அங்கே ஒர்க் பண்ணுறோம். ஏதாவது சிப்ஸ் பார்ட்டிகள் ஏதாச்சும் ஸ்ப்ரே ஆகிட்டு வருது அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் இந்த ஷீல்டு, ஃபேஸ் ஷீல்டு போட்டு வேலை பார்க்கும்போது நம்ம முகத்தை பாதுகாக்கலாம். இதில் ஹீட் இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணி இருக்கும் ஃபேஸ் ஷீல்டு. அது பர்டிகுலராக போடணும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிபிஏ வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வச்சு அது கரெக்டாக எடுத்து நம்ம போடணும். அடுத்து ஐ ப்ரொடக்ஷன், நம்ம கண்ணை பாதுகாக்கிறது.
இதில் டைப்ஸ் ஆஃப் ஐ ப்ரொடக்ஷன் 4 டைப் ஆஃப் ஐ ப்ரொடக்ஷன் இஸ் தர். இதில் வந்து 4 வகையான ஐ ப்ரொடக்ஷன்ஸு இருக்குது. அதில் என்ன? ஃபஸ்ட்டு சேஃப்டி காகல்ஸ். சேஃப்டி காகல்ஸ் ஃபார் ஃப்ளையிங் சிப்ஸ் அண்டு லோ ஹசார்ட்ஸ். இதில் நம்ம சிப்ஸ் மாதிரி ஏதாச்சும் சின்ன பார்ட்டிகள் ஏதாச்சும் ஸ்ப்ரெட் ஆகி வருது, அந்த இடத்துல வந்து இந்த சேஃப்டி காகல்ஸ் கண்ணுக்கு போட்டு வேலை பார்க்கும்போது கண்ணுக்கு சேஃப் ஆகுது, ப்ராப்ளம் இல்லாமல். ரெண்டாவது வெண்டட் காகல்ஸ். அதோட பிக்சர் கீழே மாறிட்டே இருக்கும், அதையும் பார்த்துட்டே வாங்க. வெண்டட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் டஸ்ட் அண்டு நான் ஹசடஸ் மிஸ்ட். இது ஃபுல்லாக கண் பேக் சைடில் எல்லாமே கொஞ்சம் கவராகவே இருக்கும். இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்கு சேஃப்கார்டாக இருக்கும். தின் பார்ட்டிக்கலாக வர ஐட்டம்ஸு. ஃபோர்த்து ஒன்று, தேர்டு ஒன்று நான் வெண்டட் க்ளவுஸ் ஃபார் திஸ் ஃபார் ஹசார்டஸ் கெமிக்கல். ஃபார் கெமிக்கல் ஒர்க் ஸ்பாட்டில் இந்த காகல்ஸு யூஸ் பண்ணணும் அப்படின்றது. லாஸ்ட் ஒன் டார்க் லென்ஸ் காகல்ஸ். திஸ் ஃபார் இன்டென்ட் ஆர் யூவி லைட்டு. இப்போ இந்த பிளாக் ஸ்பெக்ஸ் வந்து எங்கெல்லாம் யூவி ரேஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, ஐ பிரைட் லைட்டிங் பிரைட் அண்ட் டல் அந்த மாதிரி இடத்துல இந்த காகல்ஸ் போட்டு வேலை செய்யணும். நம்ம ஐக்கு சேஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் வெல்டிங் ஏரியா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி காகல்ஸ் போட்டு வேலை பார்க்குறது நமக்கு சேஃப்டி. இந்த மாதிரி 4 வகையான காகல்ஸ் இருக்குது. ஒருக்கும் டீட்டெயில்ஸ் இருக்குது. பர்டிகுலர் அந்த ரெஸ்பெக்டிவ் ஏரியாவில் என்ன அசார்ஸ் இருக்குது, அந்த அசார்ஸை டிஃபைன் பண்ணி அது ரிலவெண்ட்டான பிபி அங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை பர்டிகுலராக யூஸ் பண்ணணும். இந்த கேஸில் ஃபஸ்ட் ஒன்று இருக்க அந்த சேஃப்டி காகலை திரும்பி ஒரு வெல்டிங் ஏரியா யூவிரே ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு ஒர்க் மேன் வந்து அந்த காகல்ஸை போட்டு வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கு யூஸே இல்லை, அவரோட ஐ ஃபால்ட் ஆகும். பி சேஃப். ஏன்னா கண் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனுஷனுக்கு கண் இல்லை அப்படின்னாக்கா அவர் லைஃபே ஸ்பாயில் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த விஷயத்தில் பார்த்துங்க. அடுத்து ஹெட் ப்ரொடக்ஷன். ஹெட் ப்ரொடக்ஷன் must be worn when working in areas where there is potential for injury to the head from falling objects or impact, or where close contact with live electric conductors is possible. இந்த ஹெட் ப்ராடக்ட் ஹெல்மெட்டு சைடில் பிக்சரை கொடுத்துருக்கேன், அது போட்டிருக்காரு பாருங்கள். தலையில் போட்டு நம்மளோட ஹெட்டு சேஃப்டிக்காக இது கம்பல்சரி போகிறது. என்னன்னா எங்கெல்லாம் நம்ம தலைக்கு மேலே என்னென்ன பார்ட் மூவ்மெண்ட் எதாவது இருக்குது அந்த மாதிரி இடத்துல கம்பல்சரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியில் ஒரு கிரெயின் மூவ்மெண்ட் ஏரியா போயிட்டுருக்கு அப்படின்னா கீழே ஒர்க் பண்ணுறவங்க மஸ்ட் இந்த ஹெல்மெட் போட்டிருக்கணும். கிரேனே விழுறதுனால ஒன்றும் இல்லை, கிரேன் வந்தால் இந்த ஹெல்மெட்டை காப்பாற்ற போன்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுக்காக கிடையாது. அந்த கிரெயின் மூவ்மெண்ட்டில் ஒரு சின்ன ஒரு போல்டு அன்னோனா ஒரு போல்டு நட்டு கழண்டி கீழே இருக்க நம்ம மேலே நம்ம தலையில் விழுதுன்னா அதுவே நமக்கு மேஜர் இம்பேக்ட். அது இது சேஃப்கார்டு பண்ணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸு இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் இந்த ஒயர் சர்க்கியூட் எதாவது இருக்கிற இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துலையும் இது போட்டுடலாம். இது நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் பிளாஸ்டிக்கில் இருக்கும். எலக்ட்ரிக் சர்க்கியூட் கேபிள் ஏதாச்சும் நம்ம ஹெட்டில் டேரெக்டாக பட்டுச்சுன்னா கரண்ட் பாஸ் ஆகி ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஹெல்மெட் இருக்கும்போது இது நான் கண்டக்டிவ் மெட்டீரியல், சேஃப்டி இருக்குது, பி சேஃப். Then for hand production. Hand production is designed to guard against a wide range. Why use of hand production? Burn, cuts, electric shock, absorption of chemicals. Glove selections. Not all gloves are created equal. Ensure the gloves you use will protect your hand from the specific hazards of the job. Chemical gloves do not last forever. Understand the chemical and breakthrough characteristics of your specific gloves. இங்கே என்ன சொல்கிறோம், கை க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸு நம்ம கையை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எதுக்காக கையில் போடுறோம் அப்படின்னா கையில் எதுவும் எரியக்கூடாது, கை எதுவும் கட்டாயி டேமேஜ் ஆகக்கூடாது, எலக்ட்ரிக் ஒர்க்கு பண்ணுறதுல எலக்ட்ரிக் ஷாக்கு பாஸ் ஆகக்கூடாது. என்ன அப்சார்ப்ஷன் கெமிக்கல் இருக்குன்னா அந்த கெமிக்கல்னால நமக்கு கைக்கு எதுவும்
டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இது சொல்கிறோம். இந்த க்ளவுஸ் எல்லாமே ஒரு க்ளவுஸ்னால் எல்லாத்துக்கும் காமன் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பெசிஃபை க்ளவுஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சேஃபு. அதை தான் நம்ம க்ளவுஸு ஜஸ்ட் ஒரு க்ளவுஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வேலை பார்க்கும்போது ப்ராப்ளம் தான் நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் ஹேண்ட்லிங் ஏரியாவில் ஒரு ரப்பர் க்ளவுஸு ஒன்று இருக்கும். அந்த ரப்பர் க்ளவுஸ் தான் போடணும் அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு காட்டன் க்ளவுஸை போட்டு நீங்கள் வேறு ஆகும்போது என்ன ஆகுது, கெமிக்கல் அந்த காட்டன் த்ரூவில் உள்ள இம்பேக்ட் ஆகி அந்த பர்சனோட அண்ட் ஸ்கின் டேமேஜ் ஆகும். அதுக்காக தான் அந்த இடத்துல வந்து ரப்பர் க்ளவுஸும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரப்பர் க்ளவுஸ் தான் போடணும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிபிஇ ரெஸ்பெக்டிவ் ஏரியா வித் ரெஸ்பெக்டிவ் ஹசார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பி கேர்ஃபுல். Next, product your hearing. Use hearing product when in high noise area, using power saw and impact tool, off the job when shooting and using power tool. Replace worm or broken or arming protector immediately. இங்கே என்ன சொல்லுவாங்க, நம்ம காதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் ஏரிங், இந்த ஏர் பிளக் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா சாதாரணமாக இந்த பிளக் ஏர் பிளக் என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு அசம்ஷன் இருக்கக்கூடாது. கண்டினியூவாக ஒரு ஹை சவுண்டை நம்ம லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்மளோட காதில் உள்ளே இருக்க அந்த தின் லேயர் வந்து இம்பேக்ட் ஆகிட்டு நம்மளோட காது கேட்குற திரையை குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு இடத்துல சவுண்ட் அதிகமாக இருக்கோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி டிஃபைன் பண்ணி இந்த ஏர் பிளக் வச்சுருப்பாங்க. அந்த ஏர் பிளக்கை கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணோம். கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாக்கா பாதிப்பு நமக்கு தான். Fall protection equipments. Fall protection is the use of controls designed to protect personnel from fall to stop them without causing severe injury. To occupational health and safety regulation requires workers to use fall protection system when they could fall from a height of 3 meter. இது நீங்கள் ஜென்ரலாகவும் பார்த்துருப்பீங்க. யார் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஹைட்டில் மேலே ஏறி வேலை பார்க்குறாங்களோ, வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி சேஃப்டி பெல்ட்டு போட்டுட்டு மேலே சேஃப்டியான ஒரு இடத்துல லாக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது இன்கேஸ் பை ஸ்கிப் ஆகி கை காலை ஏதாவது ஸ்கிப் ஆகி கீழே மிஸ் ஆகுறாரு அப்படின்னாலும் அவர் கீழே விட மாட்டார். அங்கே சேஃப்டி காரில் அப்படியே தொங்கி ஒரு சேஃப் பண்ணிக்கலாம். இதுதான். இது இல்லாமல் நம்ம மேலே ஏறி வேலை பார்க்கும்போது பை ஸ்கிப் ஆகிட்டு கீழே விழுந்தாக்கா உயிரே போகிற அளவுக்கு ஆபத்து இருக்குது. அதான் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு 3 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே ஏறி ஒர்க் பண்ணுறாங்கன்னா சேஃப்டி பெல்ட் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடாது. பார்த்தா அவர் உயிருக்கே ஆபத்து அப்படின்றது சொல்கிறாங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பி சேஃப். அதான் ப்ரொடக்ட் யுவர் செல்ஃப். Use the right PPE for the hazards. Inspect your PPE before using. Replace damaged or worn PPE. நம்மளை பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. நம்ம எங்கே வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டான என்ன ஹசார்ட்ஸ் இருக்குது, என்ன பிபிஇ எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோ அதை ப்ராப்பராக வச்சு யூஸ் பண்ணால் நமக்கு நல்லது. அதே நேரத்தில் பிபிஇ நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜென்ரிக்காக யூஸ் பண்ணோட யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிபிஇ இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கா. ஈவன் ரைட்டான பிபிஇ எடுத்துருப்பீங்க, அது இன்கேஸ் டேமேஜ் ஆகிருக்குனாக்கா யூஸ் இல்லை. அந்த டேமேஜான பார்ட்டை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு கரெக்ட் பார்ட்டை எடுத்து யூஸ் பண்ணணும். டெய்லி பிஃபோர் பிபி எடுத்து யூஸ் பண்ணும்போது செக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணுன்றது சொல்லுவாங்க. டேமேஜ் பீஸை எடுத்து த்ரோ அவுட் பண்ணிடணும். நம்ம பார்த்து அது டேமேஜ்னு வச்சுருக்கலாம், இன்னொருத்தர் பார்த்துட்டு அதை கவனிக்காமல் எடுத்து யூஸ் பண்ணி அவர் ஹெல்த்துக்கு எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ப்ராப்ளம் தானே. நம்மளை சுற்றி இருக்கணும், நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணுன்றது முடிவு பண்ணணும். டேமேஜ் பார்ட் இருந்தால் அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன்கிட்ட டேமேஜ் பார்ட்டை மூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஓகே பார்ட் எடுத்து கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ. இந்த செஷனில் நம்ம சேஃப்டி பிபிஐ பற்றி பார்த்துருக்கோம். உங்களுக்கு எல்லாம் சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இன்னும் ஃபர்தராக மற்ற செஷனில் நம்ம மீட் பண்ணலாம்.